வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்டாபிசிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை பார்க்க போகிறோம். அதுதான் டைமென்ஷன்ஸ், அதாவது பரிமாணங்கள். இயற்கையில் எத்தனை பரிமாணங்கள் இருக்கின்றன? அவை என்னென்ன? அறிவியல் ரீதியா நம்ம அந்த பரிமாணங்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இவை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வினோத். வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம். முதல்ல டைமென்ஷன்ஸ் பற்றிய டெஃபினிஷனை பார்ப்போம். நம்ம சயின்ஸ், பிசிக்ஸ் மற்றும் கணித பாடங்களில் படிச்சிருப்போம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதன் நீளம், அகலம் மற்றும் உயரம், இந்த அளவுகோல்களை குறிப்பது தான் இந்த டைமென்ஷன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம்னா அதன் லென்த், பிரெத் மற்றும் ஹைட் ஆர் அதை திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணும் தான் அந்த பொருளின், அந்த கியூபோடைய டைமென்ஷன்ஸ். இது பொருட்களுக்குன்னு மட்டும் சுருக்காம இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே இந்த டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த மெயினா இந்த மூணு, இந்த லென்த், பிரெத், ஹைட், இது மூணையுமே இந்த ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொருள் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அப்படின்றத குறிக்கிற இந்த அளவுக்கும். இந்த ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ் தவிர 4வது பரிமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுதான் இந்த காலம். அதாவது இந்த முப்பரிமாண ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட கால அளவீட்டுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் அடையுது அப்படின்றத குறிப்பது தான் இந்த 4ஆம் பரிமாணம். இயற்கையில இந்த 4 பரிமாணங்கள் போக இன்னும் நிறையவே பரிமாணங்கள் இருக்கின்றன. அது போக பரிமாணமற்ற நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையும் தான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.